என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். உபவாசம் என்ற தலைப்பில் நம்ம தொடர்ந்து இந்த லெந்து நாட்களில் நம்ம தியானித்து வருகிறோம். பிரியமானவர்களே, 6வது உபவாசமாக இந்த நாளிலும் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 12:16. அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் ரா முழுவதும் தரையிலே கிடந்தான். இந்த 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இங்கே தாவீதின் வாழ்க்கையில் செய்த பயங்கரமான ஒரு பாவம். அதாவது 11ஆம் அதிகாரத்தில் அவன் பாவத்தை குறித்து வாசிக்கிறோம். பத்சேபால் இடத்துல அவன் பாவம் செய்தான். பத்சேபாலுடைய கணவரை அவன் கொன்று போடுகிறான். அவனுக்கு பிறக்கிற பிள்ளை அங்கே மரிக்க போகிறது. இங்கே கவனித்து பார்த்தீங்கன்னா, அந்த 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் தாவீது உபவாசித்து உள்ளே போய் ரா முழுவதும் தரையில் கிடந்தான். எத்தனை நாள் தெரியுமா? 7 நாள் வரைக்கும் அந்த பிள்ளை உயிரோடு இருந்தது. 18ஆம் வசனத்தில் 7ஆம் நாளிலே பிள்ளை செத்து போயிற்று. பிள்ளை செத்ததுக்கு அப்புறம் தான் அவன் அசனம் பண்ணுகிறான், அதாவது சாப்பிட்றான். அப்படின்னா இங்கே 7 நாள் அவன் உபவாசம் இருக்கிறான். இந்த 7 நாளும் அவன் எடுத்த உபவாசத்தை தான் இன்றைக்கு இந்த பகுதியில் நம்ம படிக்கிறோம். இது தாவீதின் உபவாசம். தாவீதினுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு பயங்கரமான வீழ்ச்சி. ஆண்டவரே சொல்றார், இந்த விஷயத்தை தவிர தாவீது எல்லாவற்றிலும் அவன் சிறந்தவன், அவன் இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தான். இந்த ஒரு விஷயத்தில் தாவீதினுடைய வாழ்க்கையில் ஒரு பிளாக் மார்க் வந்துருச்சு. பிரியமானவர்களே, இந்த வீழ்ச்சியில் தாவீதை தீர்க்கதரிசியாகிய நாத்தான் வந்து எச்சரிக்கிறார். அப்போது இந்த செய்தியை கேட்டு தாவீது அங்கே அழுகிறான். தேவ சமூகத்தில் அவன் விழுந்து கிடக்கிறான். ஆனால் எப்போ நடந்துச்சு அப்படின்னா, தாவீதுக்கு பத்சேபால் ஒரு பிள்ளையை பெற்ற பின்பு நடந்த சம்பவம். இதில் 3 காரியத்தை நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா 16ஆம் வசனம், அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து. பாவம் செஞ்ச உடனே அவன் உபவாசம் பண்ணி சாரி கேட்டானா? இல்லை. அவன் 3 விஷயத்துக்காக அவன் உபவாசித்தான். 1, பாவத்திற்காகவும் எடுத்த உபவாசம். ஏன்னா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அவன் விழுந்து அழுகிறான். இப்போ தான் 51ஆம் சங்கீதம் பிறக்கிறது. அதனால தான் 51ஆம் சங்கீதத்தை இப்போ தான் இவர் அங்கே தேவ சமூகத்தில் சொல்லி அவர் அங்கே அறிக்கை பண்ணி அவர் ஜெபம் பண்ணுறார். நீங்கள் 51ஆம் சங்கீதத்தினுடைய அந்த தலையங்கத்தை பார்த்தீங்கன்னா, பத்சேபால் இடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது ஏன்னா அந்த டைமில் தான் தாவீதினுடைய மனைவி அங்கே பத்சேபால் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றார். அந்த ஆண் பிள்ளை ஆண்டவர் அடித்தார் என்று வாசிக்கிறோம். அது வியாதிப்பட்டு கேவலமாக இருந்துச்சு. அப்போ 3 காரியத்துக்காக இங்கே ஃபாஸ்டிங் இருக்கிறாரு. பாவத்திற்காக எடுத்த உபவாசம், 2வது செத்து கொண்டிருக்கிற பிள்ளைக்காக எடுத்த உபவாசம், 3வது பயத்தினால் எடுத்த உபவாசம். இந்த உபவாசத்துக்கு 3 காரணம் உண்டு. ஐயோ, நான் பாவம் செஞ்சிட்டேனேன்னு குற்றமன சாட்சியில் தேவ சமூகத்தில் ஃபாஸ்டிங் இருந்தார். பாவத்திற்காக, பாவத்தினால் வந்த விளைவு, பிள்ளை அடிபட்டுச்சு பார்த்தீங்களா, பிள்ளை சாக கிடக்குது இல்லையா, அந்த பாவத்தினால் வந்த விளைவுக்காக எடுத்த ஃபாஸ்டிங். அதாவது அந்த பிள்ளை எப்படியாவது பிழைச்சிராதா அப்படின்றதுல தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறாரு. அது மாத்திரமல்ல, பாவத்தினால் வந்த சாபம் இருக்குதே, அதுக்காகவும் அவர் அங்கே ஃபாஸ்டிங் இருக்கிறார். இது என்ன கேட்டிங்கன்னா, நான் பயத்தினால்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு காரணம் என்னென்னா, என்ன நடக்க போது, இதனுடைய பின்விளைவு என்ன என்பதை நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் தாவீதுக்கு எச்சரிக்கிறார். உன் குடும்பத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு சொல்லி எச்சரிக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது தாவீது உபவாசித்து அழுதான் என்று வாசிக்கிறோம். தாவீது உபவாசித்து அழுதான். அங்கே வீழ்ச்சியிலே அவன் கண்ணீரோடு தேவ சமூகத்திலே மனம் திரும்பினான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் மன்னிக்கிறவர். நல்லா கவனிச்சுக்கோங்க. தேவனால் மன்னிக்க முடியாத பாவம் என்ற ஒன்று இல்லவே இல்லை. ஆமென். தேவனால் மன்னிக்க முடியாத பாவம் அப்படின்னு ஏதாவது இருக்குதா? கிடையாது. ஆனால் எவ்வளவு வேகமாய் தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்கிறோமோ அவ்வளவு நல்லது. எவ்வளவு வேகமாய் தேவ பிரசன்னத்தில் போய் விழுந்து கிடக்கிறோமோ அவ்வளவு நல்லது. பாவத்தை நம்முடைய வாழ்க்கையில் செஞ்சுட்டு அதை மறைத்து வாழ்ந்து அதற்காக நியாயப்படுத்தி நான் ஏன் செஞ்சேன்னு தெரியுமா, அது ஏன் தப்பான்னு உட்கார்ந்து கேட்கறதற்கு அல்ல. தேவனுடைய சமூகத்தில்
ஆண்டவருடைய பிரசனத்தில், ஆண்டவரே நான் செய்தது உம்முடைய கண்களுக்கு விரோதமாய் நான் பொல்லாப்பானதை நடப்பித்தேன் என்று தாவீது செய்தது போல, நாம் தேவனுடைய சமூகத்தில் ஃபாஸ்டிங்கோட இந்த நாட்களில் நாம் மனம் திரும்ப அழைக்கப்படுகிறோம். நம்ம ஜெபம் இருக்கிறோமா? ஒருவேளை நம்முடைய பாவத்தினுடைய விளைவினால் பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்களா? யோசித்து பார்க்கணும். நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் வருகிற பாதிப்பு, நிறைய பேர் நினைப்பாங்க அப்படியெல்லாம் பெற்றோர் செஞ்ச பாவத்துக்காக பிள்ளைங்க பாதிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு நினச்சிப்பாங்க. கிடையாது. வேதம் சொல்லுகிறது, நீ என் வேதத்தை மறந்தா நான் உன் பிள்ளைய மறப்பேன்னு சொல்கிறார் ஆண்டவர். மறந்துடாதீங்க பெற்றோரே, கர்த்தருடைய வேதத்தை எப்போதும் மறந்துடாதீங்க. வேதத்தில் முக்கியத்துவம் கொடுங்க. வேதத்தை ஒரு நாளும் நீங்கள் அலட்சியம் பண்ணாதீங்க. தாவீது வாழ்க்கையில் செஞ்ச அந்த பாவத்து நிமித்தம் பிள்ளையை கர்த்தர் அடித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ பிள்ளைக்காகவும் அவர் ஃபாஸ்டிங் இருந்து அழுகிறார். அது மாத்திரமல்ல, ஐயோ என் எதிர்காலத்தில் இப்படி ஒரு சம்பவம் நீ நடந்துடக்கூடாது, அந்த பயம், அந்த சாபம் என் சந்ததியை தொடர்ந்துடக்கூடாதுன்ற பயம், அதிலே அவர் எடுத்த ஃபாஸ்டிங். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு வசனத்தை நான் வாசித்துறேன். 1 யோவான் 1 அதிகாரத்தின் 9, 10 வசனங்கள். 1 யோவான் 1 அதிகாரம் 9, 10 வசனங்கள். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். 1 யோவான் 1:9 இந்த நாளினுடைய மனப்பாட வசனமாய் குறித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து உற்சாகமாக வேத வினா போட்டியில் கலந்து கொள்ளுங்க. இதுவரைக்கும் மறந்துட்டேன் பிரதர், நான் செய்யலை, இப்போ நான் கலந்து கொள்ளலாமானா, அந்த வேதத்தில் 7 அதிகாரம் தான். அதை படிச்சுட்டு அதில் கேட்குற கேள்விகளுக்கு அதை வாசித்திங்கனாலே பதில் கிடைச்சிரும். நீங்கள் அதை படித்து அதை கலந்து கொள்ளுங்க. போட்டியில் கலந்து கொள்ள நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இன்னும் வேதத்திலே தேறினவர்களாய் வாழ உதவி செய்யும். இந்த நாளில் எங்களோடு பேசினீரே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும், கழுவி பரிசுத்தப்படுத்தும், சுத்திகரியும். வேதனை உண்டாக்குகிற வழிகள் எங்களிடத்தில் உண்டோ என்று ஆராய்ந்து நித்திய வழியில் எங்களை நடத்தும். ஆண்டவரே, இந்த நாளிலே உம்மால் மன்னிக்க முடியாத பாவம் ஒன்றுமே இல்லை அப்படின்றத நாங்கள் திட்டமாய் சொல்லியிருக்கிறோம். எந்த பாவத்தினால் குற்ற மனசாட்சியோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை மன்னித்து பரிசுத்தப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். கழுவி சுத்திகரிக்கும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரி டயக்னோஸ்டிக் சென்டருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எனக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை இதை பிப்ரவரி மாதத்துக்குள்ளே நம்ம இதை துவங்கணும்னு சொல்லி நான் அதிகமாக பிரயாசப்படுறேன், ஜெபம் பண்ணுறேன். இதற்காக சொவீனியர் போடுறோம். உங்கள் குடும்பத்தின் சார்பில் இந்த சொவீனியரை நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து இதனுடைய ஆடை நீங்கள் வாங்கிக்கலாம். கீழே காண்கிற நம்பரை நீங்கள் குறிச்சிக்கோங்க. நாங்கள் உடனே அதனுடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்களுடைய நண்பர்கள், குடும்பத்தார் யாராவது இதற்கு கொடுக்க ஆசையாக இருந்தால் உங்கள் குடும்பத்தின் சார்பில் ஒரு பொருளை வாங்கி கொடுக்கலாம். இதற்கு 45 லட்சம் ரூபாய் தேவை. 45 பேர் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா போதும். 90 பேர் 50,000 கொடுத்தால் போதும். இதற்காக அதிகமாக ஜெபம் பண்ணுறோம், பிரயாசப்படுறோம். நீங்களும் ஜெபம் பண்ணிக்கோங்க. டயாலிசிஸ் சென்டருக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கோங்க. இன்னும் டயாலிசிஸ் சென்டருக்காக ஜெபிக்கவும், மாதம் 1000 ரூபாய் அந்த டயாலிசிஸ் பண்ணுற பேஷண்ட்டை கொடுத்து தாங்கவும் நீங்கள் இதுவரைக்கும் முன் வரலன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஏன்னா டயாலிசிஸ் சென்டருக்கு மாத்திரம் கிட்டத்தட்ட மாதம் 3 லட்சம் ரூபாய் எங்களுக்கு செலவாகிறது. சேல்ரி, ரெண்ட்டு, டயாலிசிஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும், நிறைய செலவு இருக்குது. அவங்களுக்கு லேப் டெஸ்ட் எடுக்கணும். எனவே ஒவ்வொரு மாதமும் 300 பேர் 1000 ரூபாய் கொடுக்குறவங்கள நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறோம். இதுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணுங்கள். நாம் இந்த நாட்களில் இதை செய்யாவிட்டால் கர்த்தருடைய பிள்ளைகளே, பின்னால் சரித்திரத்திலே நாம் ஒரு பெரிய பிழை விட்டவர்களாக இருப்போம். எனவே இணைந்து தேவனுக்காய் செயல்படுவோம். ஒரு வாழ்க்கை கர்த்தருக்காக வாழ்வோம். அன்போடு உங்களை அழைக்கிறேன். மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு மிக அவசியம். காட் பிளஸ் யூ.